ஹாய் காய்ஸ், வணக்கம். கோல்ட் வித் வில்லேஜ் கேர்ள் ஒன் சாட் பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். சின்னதாக இன்ட்ரோ, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து வில்லேஜில் பிறந்து வில்லேஜ்லேயே ஒரு டிகிரி முடித்த ஒரு பொண்ணு. இங்கே வந்து பார்த்தோன்னா இவர் வந்து சிட்டி பையன், சும்மாவே ஆட்டிடியூடு. இதில் சிட்டியில் பிறந்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கும்ல, அந்த ஹெவி ஆட்டிடியூட். ஸ்டார்டிங்லேயே பார்த்தா உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம். இங்கே உருன்னு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்து தலை குனிஞ்ச மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி இருக்கும், எதுவுமே தெரில. நீங்கள் அவர்கிட்ட பேசினதே கிடையாது, ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. இப்போ தான் அவரை ரொம்ப பக்கத்தில் பார்க்குறீங்க. பொண்ணு பார்க்க வரும்போது கூட அவர் உங்களை பார்த்துருப்பாரு, பட் நீங்கள் அவரை வந்து ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ கூட அவர் மூஞ்ச ஒழுங்காக பார்க்கல. அப்படி தான் இப்போ தலையை குனிஞ்ச மாதிரியே தலை கட்டிக்கிட்டு இவர் உருன்னு நின்றுட்டுருக்காரு. எல்லா ஃபோட்டோஸ்க்கும் உருன்னு தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படின்ற மாதிரி சின்னதாக சிரிப்பு அப்படின்ற மாதிரியே ஃபோட்டோ ஷூட்ஸ் போயிட்டுருக்கு. அப்பப்போ அவங்க அம்மாவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. அங்கே ஒழுங்காக தான் பாருண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் உருன்னு தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஃபார் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவங்களோட வீட்டுக்கு கால் எடுத்து வச்சு வரீங்க. அம்மா எப்படி வாம்மா, வெள்ளை கொளுத்து போ. அத்தை அவன் வேண்டாம்மா, நீ மட்டும் போ. அவங்க நிற்கிட்டோம், நீ போயிட்டு விளக்கேற்றுன அப்படின்னு விளக்கேற்ற சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு குச்சிலே விளக்கேற்றிட்டு இங்கே கீழே இருக்கிற குத்து விளக்குமே சேர்த்து இழுத்துட்டீங்க. உங்கள் அத்தைக்கு அவ்வளோதான், செம்ம பொண்ணு, கைராசியான பொண்ணு. இந்த பொண்ணு சாமர்த்தியமான பொண்ணு பாரு, ஒரு குச்சியில் இத்தனை தீபத்தை ஏற்றிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ரொம்ப அளவு கடந்த எண்ணம் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. வெளில வந்துட்டு பாலும் பழம் கொடுக்குறாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே முறைச்ச மாதிரியே வாங்கிட்டு குடிக்கிறாரு. அதை உங்ககிட்ட அந்த கிளாஸை பாஸ் பண்ணும்போது தான் அப்படி அந்த கிளாஸையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வாங்கி அப்படி குடிக்கிறீங்களா அம்மா அப்படின்னு ஒரு சத்தம். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஆனால் அவர் பார்க்கல. என்னடா இதுதான் சம்பிரதாயம், இது கூட தெரில. குடிமா, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே புறையிற மாதிரி இருக்குது. என்னம்மா பார்த்து டீ தட்டி குடுறா, உன் பொண்டாட்டி. அம்மா சரி, நீ குடிமா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்க. அதை திரும்ப அவர் கையில் வருதுன்றப்போ அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உங்களை பார்க்குறாரு. என்னடா குடி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து இங்கே உங்கள் அத்தைக்கிட்ட அவ்வளோ கதை, உங்கள் அத்தையும் நீங்களும் ரொம்ப ஜெல்லாயிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து மேலே போயிட்டு ட்ரெஸ்லாம் இது போட்டுக்கிட்டு திரும்ப கீழே வராரு. எங்கடா போகிற? வேலை இருக்குமா? போடா, கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்கு எங்கே வெளில போனாலும் அவ்வளோதான் உனக்கு, போ மேலே போ அப்படின்றாங்க. நீங்கள் அப்போ தான் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை ரூமில் இருந்துருப்பீங்க போல். அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அதாவது இந்த கதவை சந்தைக்கிட்ட நின்றுட்டு எட்டி பார்ப்போம்ல, அந்த மாதிரி எட்டி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு மட்டும் தெரியுது. அவருடைய அவங்க அம்மாவை தள்ளிட்டு உங்களை பார்க்குறாரு. ஐயோ ஒருவரை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க, கதவை சாத்திட்டு. என்னடா என்னை பார்த்து பேசு, எதுக்கு அவளை முறைக்கிற? வேலை இருக்கு, முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. கையில் ஒரு பேக் இருக்கும், அந்த பேக் அப்படியே பிடிங்கிட்டு உள்ளே போயேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னடா டார்ச்சர், தப்பிச்சுட்டு எங்கே வெளில போயிடலான்னு பார்த்தா விட்ட மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே போயிருப்பார். பெட்ரூம் போயிட்டு ஒரு மட்டும் ஃபோன் பேசிவிட்டு சம் ஒர்க் இருக்கு போல். சிஸ்டம்லேயே இப்படி பார்த்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப்பாக லஞ்சு கூப்பிட்றாங்க. பெரிய படையல் விருந்து மாதிரி வைக்கிறாங்க. நீங்கள் தான் பரிமாறுறீங்க. இது பிடிக்குங்களா உங்களுக்கு? எனக்கு வேண்டாம். ஓ பிடிக்காது போலையே, இது வேண்டாம் அப்படின்னு அந்த வாய்ஸ் மாறுது, மாடுலேஷனு. ஓ இதுவும் பிடிக்காது போலையே, அத்தை எடுங்களேன். இருமா, இது பிடிக்கும் உனக்கு, இது கொடு. வேண்டாம். அத்தை இதுவும் வேண்டான்றார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரமாறிட்டு திரும்ப வைக்கிறீங்க. எல்லாம் பிடிக்குமா, வைமா. சும்மா என்னடா வர பண்ணுற, வச்சு சாப்பிடு. அம்மா சாப்பிட்றா, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாக்கி கொடுத்தா தான் இங்கே எல்லாமே நடக்குது. சாப்பிட்டுருக்காரு. நீங்கள் வந்து பார்த்து அப்படியே உட்காரவே இல்லை, பக்கத்துலேயே நின்றுட்டு அப்படியே கொடுத்துட்ருக்கீங்க, வச்சிட்ருக்கீங்க. இங்கே ஒரு அப்பப்போ உங்களை லைட்டாக முறைக்கிறாரு. அது அவர் முறைக்கிறாருன்றதே உங்களுக்கு தெரியல.
இப்போ சாப்பிட்டுட்டே இருப்பாரா, லைட்டாக அப்படியே புறையேறி இருக்கும் போல் நீங்கள் தலையில் தட்டுறீங்க, டக்குன்னு அப்படியே உங்களை முறைக்கிறாரு. மன்னிச்சுங்க, மன்னிச்சு தெரியாமல் புறையேறிடுச்சு. ஏம்மா அவனுக்கு புரியறதுக்கு நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்குற, அதெல்லாம் தவல்ல அப்படின்ட்டு. ஓ ஆமாம்ல, தட்டினது வேகமாக தட்டிட்டோமோ, ஓ அப்படி தான் போல் அப்படின்னு கொஞ்சம் எட்ட விலகி நின்றுட்டு இது பண்ணுறீங்க. அவரே தலையில் தட்டிக்கிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு அவரோட இலையில் தான் நீங்கள் சாப்பிட்ணும். இப்போ அந்த இலையில் சாப்பிட்ணுன்னு உங்கள் அத்தை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த இலையை மூடுவாரா? ஏங்க இல்லை மூடக்கூடாது. ஏன்? இல்லை நான் சாப்பிடணும். என்ன சாப்பிட போகிற? சாப்பிடு, நேரம் வேணான்னு சொன்னாங்க. இதுலையா மா டீ எந்திரா சும்மா வர பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு எந்திருப்பாரா. நீங்கள் பயந்துக்கிட்டே உட்காரத்துக்கு பயமாக இருக்குது, அவர் முன்னாடி உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உட்காருமா? இல்லத்த உட்காரு சாப்பிடு போடவா. ஐயோ வேண்டாத்த, ஆல்ரெடி பாருங்கள் சைடில் இவ்வளோ வச்சுருக்காரு, அதில் உங்களுக்கு பிடிக்காத சைடிஷ் 2 இருக்குது ஓகேங்களா. பட் ஆனால் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே ஜங்கு கண்டுக்கல, அவர் மட்டும் திரும்ப மேலே போயிருப்பார். டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு உங்களுக்கும் அவருக்கும் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அத்தை என்னம்மா இதெல்லாம் போடு. இல்லை வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு? போடுமா, இதெல்லாம் போட்டுட்டு போகணும்ல, அப்போ தான் என் பையன். அத்தை என்ன பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. எந்த காலத்தில் இருக்கப்போ போடு இது அப்படின்ட்டு இடுப்பில் ஒரு செயின், அதாவது ஹிப் செயின் தான், ஹிப் செயின் போட்டுக்கிட்டு உங்களுக்கு சிம்பிளாக தான் அங்கங்கே இது போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு உங்களுக்கு முடி நல்ல லென்த்தியான முடி, இந்த பூ இருக்கும்ல கனகாமரம் பூ, இந்த கனகாமரம் பூ வச்சுட்டு நடுவில் அவ்வளோ மல்லிகைப்பூ வச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. மேலே ஒரு பால் சொம்பு நிறைய பால் ஊற்றி கொடுத்து டம்ளரோட முடி அவங்கள மேலே அனுப்புகிறாங்க. அத்தை நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையும் பிடிச்சி அப்படி இழுக்கிறீங்க. போமா பூ அத்தை போமா. சரி அவர்கிட்ட நான் எப்படி போமா, அதெல்லாம் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருப்பாங்க. போயிட்டு கதவுக்கிட்ட அப்படியே நின்றுட்டு நெளிஞ்சிட்டே நிற்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்க்குறாங்க, அதே இடத்துல நிற்கிறீங்க. ஐயோ இவள் தான் வர இரு அப்படின்ட்டு மேலே போயிட்டு, டேய் கதவு தரடா. திறந்தாம்மா இருக்கு. என்னாடி? கதவு தான் திறந்தா இருக்குல்ல, போ. அத்தை போடி. இந்த சத்தம் அப்படியே கேட்டிருக்கோம், நீங்கள் பேசுகிறது, அவங்க வந்து போன்னு சொல்கிறது. அவர் டக்குன்னு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா. என்னம்மா? டி கூப்பிட்றோம் எதுக்கு? டி சாந்தி முகூர்த்தம் சொன்னால கூப்பிட்டு உள்ளவா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போக மாட்டீங்க. போமா போ. அத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வேறு உங்களுக்கு வருது. இங்கே லைட்டாக ஜங்குக்கு அப்படியே சிரிப்பே வந்திருக்கும். அத்தை வேண்டாம் அத்தை ப்ளீஸ் அத்தை, அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு, ஒரு மாதிரி கை காலில் வடவெடுத்து போகுது அத்தை, ப்ளீஸ் வேண்டாம் அத்தை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக அவங்க காதில் கேட்குற மாதிரி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்ருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து, ஏய் இப்போ நான் உள்ளே வரையால? அத்தை அவர் பேசுகிறாரு. ஆமாம்மா போ அத்தை போமா போ அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உருவிட்டு உங்களை அப்படியே லைட்டாக அப்படியே புஷ் பண்ணுறாங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து முறைக்கிறாரு. அத்தி முறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. நீங்கள் தலை குனிஞ்சு தான் இருக்குது, கண்ணு மட்டும் அவரை பார்க்குது. உள்ள வரியா இல்லை? வரங்க அப்படின்னு உங்களுக்கு மூச்சு பேச்சே இல்லை. அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே அவர் டோர் லாக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறாரு? முதுகில் 2 கண்ணு இருந்தால் பார்த்துருப்பனே, இல்லையே என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த பால் சொம்பாடு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே கட்டில் போயிட்டு பெட்டில் போயிட்டு உட்காந்துட்டு, என்ன அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கியா?
இல்லைங்க. பால். ஆ, ஐயோ வர மாட்டேங்குது. பாலுங்க. எங்கே இருக்கு? என்கிட்ட தான். ஆ, என்கிட்ட தாங்க இருக்குது. கொடுக்க சொன்னாங்க. சரி எடுத்துருவா. அப்படி நீங்கள் சொம்போடு எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த பால் தான் கொடுக்க சொன்னாங்களா? ஆ, இந்த பால் தான் கொடுக்க சொன்னாங்களான்னு கேட்டேன். ஆமாங்க. ஆனால் என்கிட்ட வேறு மாதிரி சொன்னாங்களே. வேறு இல்லைங்க. சொம்பில் இந்த பால் மட்டும் தான் கொடுத்தாங்க, வேறு எதுவும் கொடுக்கலங்களே. அப்போது உங்ககிட்ட வேறு எதுவும் பால் இல்லை. சாரிடா. உனக்கு புரியும். வேறு இல்லை, வேறு எதுவும் இல்லைங்க. வேறு எதுவும் இல்லை. சரி எனக்கு இந்த பால் வேணாம், எடுத்துகிட்டு போ. ஏங்க இது நீங்கள் குடித்ததுக்கப்புறம் நான் குடிக்கணும்னு சொன்னாங்களே. எனக்கு தேவையில்ல, நீ மட்டும் குடி. ஐயோ, வேறு ஏதாவது கொடுக்க சொன்னாங்களா? சொல்லலையே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இதை பற்றி என்னென்ற புரிதல் இருக்குது. பட் இவர் பேசுகிறது உங்களுக்கு புரியல, டபுள் மீனிங்ஸ் புரியல. ஐயோ, இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திடமாரி நின்றுட்டுருக்கீங்க. சரி ஓகே, நம்ம அத்தைக்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்கள் கையை அப்படி தடுக்குது. அதாவது நீங்கள் மேலே தாளில் இருக்கும், அந்த மேலே தாழை வந்து எட்டிட்டு அப்படியே இறக்குறதுக்காக, அந்த தாழை வந்து கீழே ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுப்பீங்களா? உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு அந்த தாழை திரும்ப இன்னும் டைட்டாக போடுது. ஐயோ, இது அவர் தானே? ஆமாம், அவரும் நானும் மட்டும்தானே இந்த ரூமில் இருக்கோம். எங்க என்ன பண்ணுறீங்க? ஏன் தெரியலையா அப்படின்னு உன் கழுத்துக்கிட்ட அவரோட வாய்ஸ் கேட்குது. அந்த மூச்சு காற்று ரொம்ப சூடாக இருக்குது. ஏங்க என்ன பண்ணுறீங்க? கதவோட வச்சு நெருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசலை. பட் ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் கேட்டிருப்பீங்க. ஏன் உனக்கு தெரியலையா? இல்லை, பால் கொட்டிடுவோங்க. பரவாயில்ல, நான் குடிச்சிக்கிறேன். என்ன இவர் கையில் கொடுக்குற பாலை குடிக்க மாட்டாரு, கீழே சிந்தனா அதை எடுத்து குடிப்பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோவம், ஒரு விதமான ஒரு கொஷின் மார்க் ப்ளஸ் வந்து ஒரு கடுப்பு. என்ன கொடுக்கும்போது குடிக்க மாட்டேன்றாரு, கீழே ஊற்றிட்டா குடிப்பாராமே அப்படின்னு ஒரு கடுப்பு உங்களுக்கு. இல்லை, அதுக்கு இப்படியே குடிச்சிடலாம்ல. நானும் அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போது திரும்ப கொஞ்சம் தள்ளுங்களேன். சரி ஓகே. அந்த சொம்பை அப்படியே திருப்பும்போது அந்த பால் எப்படி தவறி இப்படி கீழே ஊற்றுறதுக்கு சாஞ்சிருமா? டக்குன்னு அவர் பிடிச்சிட்டு இதை இப்போ நான் குடிக்கணும் அவ்வளோதானே? ஆமாங்க, நீங்கள் குடித்ததுக்கப்புறம் நான் குடிக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகேவா? எங்க என்ன? இல்லை. என்ன இல்லை? எதுவுமே இல்லைங்க. என்ன எதுவும் இல்லை? என்ன இல்லை? ஐயோ, இல்லைங்க, எதுவும் இல்லை. எதுவும் இல்லை அப்புறம் என்ன? அந்த உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி அப்படியே இழுத்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. உட்காரலாமா வேண்டாமா? உட்காரக்கூடாதுன்னு கூட தெரியல எனக்கு. என்னென்னமோ அம்மா சொல்லுச்சு, ஆனால் இங்கே எனக்கு கை காலை புரிய மாட்டேங்குது. வாய் மட்டும் சும்மா இருக்கணும்னு சொல்லுச்சுல்ல, சும்மாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கவே எங்கள் ஜங்குக்கு வந்து பால் குடிச்சிட்டு உங்ககிட்ட அந்த சொம்பை கொடுக்குறாரு. ஏங்க இன்னும் என்ன? இல்லை, இவ்வளோ பால் என்னால் குடிக்க முடியாதுங்க, கொஞ்சம் மட்டும் குடிச்சிக்குவா, மீதி நீங்கள் குடிச்சிட்றீங்களா அப்படியே முறைக்கிறாரு உங்களை. அத்தி ஏங்க இல்லைங்க, சரி நான் குடிச்சிட்றேன். உங்களால் குடிக்கவே முடியல, பாதிக்கு மேலே இருக்குது, குடிக்க முடியலையா? முடியல, வேஸ்ட் ஆகிடமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்கவே இந்த பார். என்னங்க? எடுத்துகிட்டு போய் வை. இல்லை, எடுத்துகிட்டு போய் வையண்ணா. வைக்கிறேங்க.
அப்படின்னு எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு போவீங்க. உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் கையை எப்படி பிடிக்கிறாரு. ஏங்க என்ன ஏன் எல்லாம் சொல்லி தரலையா? சொல்லி தந்தாங்க, ஆனால் ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கு? இல்லை, கொஞ்சம் 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 தள்ளுங்களேன் அப்படின்னு டக்குன்னு தள்ளி விட்டுருப்பீங்க. அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு மாதிரி என்ன இவ தள்ளி விட்றா அப்படின்ட்டு கோவம் வந்திருக்கும். ஏங்க சாரிங்க, மன்னிச்சிருங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை தள்ளுவ? நீனா பேர் அழகி நினைப்பாடி? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பயம் வந்துடுச்சுங்க, அதனால மட்டும்தாங்க. மன்னிச்சிடுங்க. இதை பற்றி சொன்னாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கங்க. இருந்தாலும் ஒரு பயம் வந்துடுச்சுங்க. மன்னிச்சிடுங்க. கை வச்சுக்கோங்க அப்படின்னு கண்ணில் தண்ணி. அவரோட கையை இப்போது உங்கள் இடுப்பில் நீங்களாவே 2 கையும் எடுத்து இடுப்பில் வைக்கிறீங்க. எனக்கு தவல் ஏங்க மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தான் பண்ணாங்க, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டெப் அப்படியே பேக்வேர்ட் அப்படியே எடுத்து வச்சுருப்பாரு. மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க, மன்னிச்சிருங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சிருங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவே அவரோட கை திரும்ப உங்கள் இடுப்பில் நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல, லைட்டாக உங்கள் சாரி கீழே விலகிருக்கும் போல் அந்த இடுப்பில் டச் ஆகிருக்கும். நீங்கள் சொன்னதில் உங்களுக்கு தெரியல, அந்த இடுப்பு அப்படி டைட்டாக ஏங்க என்ன ஒரு மாதிரி இருந்ததா? ஆமாங்க, ஒரு மாதிரி இருந்தது. இப்போ கூட ஒரு மாதிரி இருக்குங்க, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே கெட்டியும் மூடிக்கிட்டீங்க. அவர் பார்க்கவே இல்லை. அவரோட கை அப்படியே இடுப்புலேருந்து வயிற்றுக்கிட்ட அப்படியே வருது. ஏங்க வேணாங்க அப்படின்னு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு பயம், ரொம்ப பயம். படிச்சிருக்கீங்க, இதை பற்றின புரிதல் இருக்குது, பட் ஆனால் பயமாக இருக்குது. ஒரு கூச்சம்லாம் தண்ணி ஒரு பயமாக இருக்குது உங்களுக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுது என்னென்னு ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. பட் ஆனால் அப்படியே அழுதுகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவரோட கை அப்படியே, ஆனால் ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஓகேங்களா? இடுப்புலேருந்து வயிறுக்கிட்ட அப்படியே வரவே எங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தாரையாக அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே கை காலெல்லாம் சில்லுன்னு ஆகிடுச்சு உங்களுக்கு, வேர்த்து கொட்டுது உங்களுக்கு. என்னடி ரொம்ப ஓர பண்ணுற? ஏன் இதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? தெரியும் பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. வேணாம், லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணுறீங்களாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு அவரோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா திரும்ப தட்டி விடுவ? என்னடி என்ன அப்படின்னு உங்களை அப்படியே செவத்தில் அப்படியே டக்குன்னு செவத்தில் அப்படியே புஷ் பண்ணி செவத்தில் பின் பண்ணிவிட்டு உங்கள் கையை அப்படியே மேலே தூக்கிட்டாரு. என்னங்க பண்ணுறீங்க? இல்லை, உங்களை தள்ளணுன்னா தள்ளலைங்க, நான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேச்சே வரல. ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க. உங்களால் பேசவே முடியல. அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஒரு மாதிரி பயமாகவே இருக்கா. இங்கே ஜங்குக்கு இது கோவத்தில் பண்ணுறாரு. என்ன கிட்ட வந்தால் தட்டி விடுறா அப்படின்னு. ஆல்ரெடி உங்களை பிடிக்கலன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, நீங்கள் அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, இருந்தாலும் ஓகே, நம்ம சிட்டி பொண்ணு, நமக்கு வாய்ப்பில்லைன்னு ஆகிப்போச்சு, இதுதான் நம்ம லைஃப்னு ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி உங்களை
ஏற்றுக்கலான்ற ஒரு முடிவில் இருந்திருப்பார். இதில் ஒரு ஆசை இருக்கும்ல, பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கும், பட் ஆனால் பசங்களுக்கு வந்து ஆசை இருக்கும்ல, இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும் பெட்டில் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் தீர்த்துக்கலான்னு பார்த்தா, பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்றப்போ ஒரு மாதிரி கடுப்பாகுது அவருக்கு. டக்குன்னு பின் பண்ணிட்டு, எங்க லைட் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸுங்க, மன்னிச்சிடுங்கங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, வேணாங்க அப்படின்னு அவரோட முகத்தை பார்க்கவே மாட்டேறீங்க. நீங்கள் அப்படியே சைடில் திரும்பிக்கிட்டு அழறீங்க முகத்தை. ஏன் என் மூஞ்சி பார்க்க பிடிக்கலையா உனக்கு? இடி உனக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்லைங்க, நான் எதுவும் அப்படி சொல்லலை, அப்படி எதுவும் இல்லைங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஆனால் இதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் இன்னும் பயந்துகிட்டே நீங்கள் அழறீங்க. டக்குன்னு உங்களை விட்டு விளக்கிட்டாரு, கிட்ட வரல, ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். டக்குன்னு ஒரு சிகரெட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் மாட்டிட்டு பாத்ரூம் போயிட்டார். ஏங்க என்ன பூ? இல்லை என்னன்னு கேட்டேன். மன்னிச்சிடுங்க. அவர் பேசவே இல்லை. டக்குன்னு அவர் மட்டும் போயிட்டார். போயிட்டு உட்காந்துட்டு பாத்ரூமில் சிகரெட்டாக ஊதி தள்ளிகிட்ருக்காரு. ரொம்ப ஒரு 3-4 சிகரெட்டுக்கிட்ட ஊதிருப்பார் போல். ரொம்ப ஆசையோடு உள்ள இருந்திருப்பார்ல. பட் ஆனால் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்றப்போ ஒரு கடுப்பு இருக்குல்ல, அந்த கடுப்பில் இப்போ டக்குன்னு அந்த பாத்ரூம் கதவு திறந்து அவ்வளோ புகை. என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இந்த பார், இங்கே நடந்து ஏதாவது சொன்னேன்னு வை. இல்லைங்க, நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட. ஆமாம், இங்கே நடந்ததை வெளில சொன்னேன், எனக்கு தான் அசிங்கம். வர போயிட்டு வெளில வர சொல்லுவாங்க, இதை வர அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே அவர் படுத்துட்டார். நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கீங்க. ஏன் படுக்கிறதுக்கு முடியலையா? இல்லை, நீங்கள் சொல்லவே. சொன்னதெல்லாம் போய் கழட்டிட்டா. சொல்லலை வர, மூடிட்டு படு அப்படின்ட்டு அந்த சத்தம் மட்டும்தான். அடுத்தது சொன்னால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. என்னடா பக்கத்தில் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு கையை தடவி பார்க்குறாரு, தட்டி பார்க்குறாரு. ஆள் இல்லை, நமக்கு தான் கண்ணில் தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வந்து பார்க்குறாரு கிட்ட சூமில். என்னடா அது காணாமே அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நீங்கள் கீழே படுத்துட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கெலாம் அப்படியே உச்சக்கட்ட கடுப்பு. ஏய் எந்திரிய மலை. ஏங்க என்னங்க ஏதாவது வேணுங்களா? வேணுன்றதெல்லாம் கிடச்சிருச்சு, இப்போ இன்னும் வர வேணுமான்னு கேட்குற நீ? ஏங்க எதுக்குங்க சத்தம் போடுறீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு திரும்ப அழறீங்க. ஐயோ இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற கடுப்பு தாங்க. ஏன் கீழே தான் படுப்பியா? கீழே படுக்கிறது தான் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? ஐயோ இல்லைங்க, நீங்கள் கோவமாக இருந்தீங்களா? நான் கோவமாக இருந்தால் கீழே படுன்னு சொன்னால் நடிகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அப்படியே அதாவது சுற்றி வந்துட்டு கீழே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு ஆமை பிடிச்சிட்டு உழுக்கிறாரு. ஐயோ இல்லைங்க, நான் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படியே மேலே படுக்கிறீங்க. ஷோ இவ்வளோ வச்சுட்டு சே அப்படின்னு ஒரு வெறுப்பே வந்துருச்சு. இனிமேல் உங்ககிட்ட வரவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி வெறுப்பு வந்துச்சு உங்ககிட்ட. இப்போ டக்குன்னு அவர் சைடில் அப்படியே போய் படுத்தவர் தான். நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. அவர் பார்த்தாங்கன்னா உங்களோட பேக் சைட் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி படுத்துட்ருக்கீங்க. திரும்பி பார்க்குறீங்க, அவர் படுத்துட்டார். அவருக்கு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினா கடுப்பாகும், உங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் வெறுப்பாகும்ல. ஸோ ஏதாவது டெம்ட் ஆகி மோட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆல்ரெடி 4-5 இழுத்துட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது பார்த்தாருன்னா என்னாகும்? இப்போது அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. நீங்கள் காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு குளிக்கிறீங்க போல். குளிக்கிற சத்தம் கொஞ்சம் ஹெவியாக கேட்குது. இந்த தண்ணி சத்தம் கேட்டுட்ருக்கவே இந்த நேரத்தில் என்ன பண்ணுறா பாத்ரூமில்? அது இவ்வளோ நேரம். ஏய் என்ன பண்ணுற? ஏங்க என்னாச்சுங்க? ஏதாவது அவசரமாக போகணுமா? நான் குளிக்கிறேன். என்ன குளிக்கிறாளா? டைம்ண்ணா இப்போ குளிக்கிறா? இல்லைங்க 4 மணி ஆகிடுச்சுங்க, அதுக்கு தான். 4 மணியா? ஏய் மழை வில்லவா? ஐயோ பாதி குளிச்சுட்டேங்க, இன்னும் பாதி இருக்குங்க, குளிச்சுட்டு வந்துடுறேனே. ரொம்ப அவசரமா? அவருக்கு உச்சக்கட்ட கடுப்பு.
ஏதோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்ருக்காரு. சாரி, படுத்துட்டாரு. பட் திரும்ப தூக்கம் வரலான்றப்போ அந்த தண்ணி சத்தம் தூக்கம் விட மாட்டேங்குது. இதில் நீங்கள் வேறு அங்கே உள்ள எப்படி இருப்பீங்க என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க மண்டைக்குள்ளே ஓடும்ல. இங்கே எதுவுமே நடக்கலை முடியலன்றப்போ ஒரு மாதிரி கடுப்பு வரும்ல. அந்த கடுப்போட உச்சத்தில் இந்த பெட்டை அப்படியே போட்டு பிடிச்சி அந்த அந்த பெட்ஷீட்டு அந்த கவர் இருக்குல்ல, அந்த கவர் அப்படியே பிடிச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு கடுப்பில். நீங்கள் குளிச்சுட்டு அந்த பாவாடை வந்து இன்ஸ்கர்ட் வந்து நம்ம கட்டியிருப்போம்ல, நம்ம மார்போடு கட்டிகிட்ருப்போம்ல, அந்த மாதிரி கட்டிட்டு மேலே ஒரு டவலை போட்டு அப்படியே வரீங்க. என்னல ஏங்க துணி மாற்றிட்டு வந்துடுறாங்க. இல்லைண்ணா இல்லைங்க துணி மாற்றிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு அங்கே அப்படியே ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு தடுப்புக்கு ஒரு பார்ஷியலாக ஒரு ரூம்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் கிட்டே போயிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எடுத்து அப்படியே மாற்றிக்கிறீங்க. இங்கே கூப்பிட்றாரு. ஏங்க துணி தான் மாற்றிட்டுருக்கேங்க, இப்போ வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க. நானும் இவ்வளோ என்ன பண்ணுறானே தெரில அப்படின்னு அங்கே போகிறதுக்காக அப்படியே வருவாரா? ஏங்க என்ன பண்ணுறீங்க, வரீங்களான்னு? ஆமாம். ஐயோ அப்படின்னு டக்குன்னு அந்த புடவை எடுத்து அப்படியே சுற்றுன்னு சுற்றிக்கிறீங்க. உங்களை சுற்றி வந்து பார்த்தா கழுத்து வரைக்கும் சுற்றிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னடி இது போகலாம்? இல்லை உங்ககிட்ட இல்லை இந்த பார், நாளைக்கெலாம் இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறது 3 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறது ஏதாவது சத்தம் கேட்டேன்னு வையன், அப்புறம் இருக்கும் உனக்கு. இந்த பாரி பார்க்குறேங்க. கீழே நட்டுட்டு இருந்தா எப்படி பார்த்தேன்னு தெரியும்? இல்லை. ஐயோ இந்த பார், இந்த 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எந்திரிக்கிற வேலை வச்சுக்கிட்டான்னு வையன், அவ்வளோதான் உனக்கு அப்படின்ட்டு அவர் மட்டும் போயிருப்பார். என்ன ஒரு காலையில் எழுந்திரிச்சு குளிக்க சொல்லி அம்மா தானே சொன்னாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் துணி எடுத்து மாற்றிக்கிட்டு கடகடன்னு கீழே போயிட்டு எல்லா கிச்சன் வேலையும் முடிச்சிட்டிங்க. இங்கே உங்கள் அத்தை சாவகாசமாக 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. நீங்களும் காஃபி போட்டு வச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க. யாருமே காணோம். பார்த்தா இப்போ தான் அவங்க அத்தை வராங்க. அப்பாடி அத்தை வந்துட்டிங்களா, காஃபி எடுத்துக்கோங்க. ஏய் எப்போ வந்து காஃபி போட்ட அப்படின்னு கேட்கவே நீங்கள் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் அத்தை. என்னது 4 மணிக்கு எழுந்திரிச்சியா? ஆமாம் அத்தை, அதுக்கு முன்னாடி எழுந்திரிக்கணுமா என்ன? அடி பாவி, 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா அப்போது ஏய் எந்திரி. என்னத்தா முழுசா இருக்கா? எங்கேயும் எலி குறிச்ச மாதிரி தெரியலையே. என்னத்தா என்ன தேடுறீங்க? ஒன்றும் இல்லை, நைட்டு அத்தை என்ன பேசுகிறீங்க? ஏய் சொல்லு, நைட்டு எதுவும் நடக்கலையா? அத்தை இல்லை, அவர் என்கிட்ட வந்தான். அப்புறம் என் இடுப்பில் என்ன பண்ணானா இல்லையா? அத்தை என்ன பேசுகிறீங்க? கேட்டது பதில் சொல்லி அப்படின்னு உங்களுக்கு உழுக்குறாங்க. இல்லாத அவர் என்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாரா? எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால் ஒரு மாதிரி இருக்குங்கன்னு சொன்னேன். கோவமாயிட்டாரு. திரும்ப பண்ணாரா? திரும்ப ஒரு மாதிரி இருந்துச்சா, ஒரு மாதிரி இருக்குன்னு கையை தட்டி விட்டான் அத்தை. அவர் கோவப்பட்டு என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டார் அத்தை. நான் என்னத்த பண்ணட்டும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் அத்தை. அதனால தான். எல்லாம் படித்த பொண்ணாடி அத்தை, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அத்தை? நான் என்ன பண்ணட்டும் எனக்கு? சரி அழாத, சரி விடு. சரி இன்னைக்கு அவன் வர வீட்டில் இருக்க மாட்டானே, சரி விடு. இந்த காஃபி முதல்ல உன் புருஷனுக்கு எடுத்து போய் கொடு. அத்தை நான் போகல,
போடி மரியாதையா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விடுறாங்க. நீங்கள் பயந்துக்கிட்டே மேலே போகிறீங்க. அவர் கரெக்டாக குளிச்சுட்டு டவலோட வெளில வராரு. நீங்கள் அப்படியே கதவு திறக்கவோ அவர் வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரவும் இருக்குமா? ஏங்க என்ன காஃபி என்ன தவலை ஏங்க கதை வர அப்படின்னு சொல்லி அந்த கதவையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த காஃபியோட அவர்கிட்ட போகிறீங்க. அவர் தலையெல்லாம் தோட்டிக்கிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் தலையை இன்னும் குனிஞ்ச மாதிரியே நீங்கள் போயிட்டு காஃபி நீட்டுறீங்க. என்ன காஃபிங்க? அது எனக்கு தெரியுது. எதுக்கு போ காஃபி குடிக்க மாட்டிங்களா? எனக்கு தாவலை ஏங்க குடிங்க. தாவலன்னு எடுத்துட்டு கிளம்பு மரியாதை அப்படின்னு தலையை தோட்டிகிட்டு இருந்தவர் நின்று உங்கள் முகத்தை பார்த்து அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அவர் உங்கள் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு நினச்சிட்டு நீட்டிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஒரு மாட்டை போயிட்டு கபூரில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு மாற்றுறதுக்கு போயிட்டார் போல். ஏங்க ஏங்க இப்போ இன்னும் போகல நீ? துணி மாற்றுறீங்களா? அதாவது நீங்கள் நின்றுட்டே இருந்திருப்பீங்க. அவர் மட்டும் டவலோட பாக்ஸர் போட்டுட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு திரும்ப குனிஞ்சிருப்பீங்க. ஏன் கண்ணை மூடிக்கிறது? சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த காஃபி நீட்டிகிட்ருக்கீங்க. அவர் அந்த பாக்ஸரோட அந்த தொண்டை அப்படியே அவுத்து பெட்டில் அப்படியே போட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. ஏங்க காஃபி எடுத்துக்கிட்டிங்களா? காஃபியை கொடுங்க அப்படின்னு அந்த காஃபியை பிடிங்கிட்டு அந்த பாக்ஸரோட அவங்க முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. ஏங்க மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்கள் போவீங்களா? டக்குன்னு உங்கள் முந்தானே அப்படியே பிடிச்சிட்டாரு. எங்கே போகிற? கீழே அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குங்க. இப்போ எதுக்கு போவா? எல்லாம் டைப் அடிக்குது உனக்கு? இல்லை இல்லை ஒன்று யாரும் ஒன்றும் பண்ணல. திரும்ப முந்தானே ஏன் முந்தானே பிடிச்சா பொசுங்கிடுவியா? இல்லை திரும்ப காஃபி குடிச்சியா? இந்த குடி. இல்லைங்க அது உங்களுக்கு குட்டின்னு அப்படின்னு அந்த காஃபி அப்படியே வாங்கிக்கிறீங்க. குடி. இல்லை அது உங்களுக்கு போட்டது, அதனால் நான் கீழே போய் இல்லை சக்கரை இல்லை அதனால் நீ குடி. ஓ ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரில, போட்ட மாதிரி தான் ஞாபகம். தெரில குடி. என்ன சக்கரை போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காஃபி குடிக்கிறீங்க. உங்களுக்கு இனிப்பாக இருக்குது. ஏங்க குடு. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இல்லை எச்சு. ஏன் அது எனக்கு தெரியாதா? உனக்கு புரியலையாடி உனக்கு? ஏங்க காஃபி கீழே கொட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்றீங்க. அந்த முன்னாடி பிடிச்சி அப்படி டக்குன்னு இழுத்துருப்பாரு. நீங்கள் ஒரு ஸ்டெப் இன்னும் முன்னாடி போயிருப்பீங்க. அந்த காஃபி அப்படியே சிப் பண்ணி குடிக்கிறாரு. நீங்கள் வாய் வச்சு இடத்துண்ட. என்ன பண்ணுறீங்க? எச்சிங்க. உனக்கு தெரியாது, நீ படமே பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்துருக்கேன். ஓ உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? அதை முதல்ல சொல்லித்தொலை. எனக்கு அப்படி ஏதாவது இல்லை எனக்கு தெரியுமா? சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க நீங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த முந்தானையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அவர் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் பார்க்கவே இல்லை. இல்லை அது புருஷன். புருஷன் அப்புறம் புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, கேட்டுக்கணும்னு. ஆமாம். சரி நான் சொல்கிறேன் கேளு. என்ன பண்ணுங்க? வந்து லேப்பில் உட்காரு. என்ன லேப்பில் உட்காரு? என்ன சொல்கிறீங்க? இல்லை
என்ன உட்கார முடியா? இல்லைங்க, ஒரு மாதிரி ஒரு மாதிரி. என்ன ஒரு மாதிரி? தப்பார் அப்படின்னு உங்கள் முந்தானே எப்படி பிடிச்சி இழக்கிறாரு. ஏங்க என்ன உனக்கு புரியுதா இல்லையா? லேப்டாப் உட்கார். இல்லைங்க, ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி? இப்போ உட்காரவே உட்கார மாட்டியா? ஏங்க என்னடி உனக்கு அப்படி டைப் பிடிக்குமா? உட்கார் அப்படின்னு சொல்லவே நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே கிட்ட அப்படியே போகிறீங்க. உட்காருன்னு. ஏங்க காஃபி. ஐயோ சாரிங்க, மன்னிச்சிடுங்க. ஏங்க வலிக்குதா? எரியுதாங்க? எந்திரி மலை, எந்திரேன்னு. ஏங்க மன்னிச்சிடுங்க, தண்ணியில் எந்திரேன்னு தள்ளு மலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி நிற்கிறீங்க. அவர் கிடக்குன்னு போயிட்டு ஷவர் ஓப்பன் பண்ணிட்டு ஷவரில் போயிட்டு அப்படியே கால் காமிக்கிறாரு. நல்லா சவந்து போச்சு தைஸில். அப்படியே அவர் ஆல்ரெடி பாக்ஸர் மட்டுமே போட்டிருந்தாரா, அதனால் அப்படியே நல்லா சவந்து போச்சு தோல். அப்படியே பிளிஸ்டர்ஸ்லாம் அப்படியே அப்படியே க்ரியேட் ஆகிடுச்சு. அப்படின்ட்டு அவர் கத்தலை, ஆனால் பெயின் நல்லாவே தெரியுது. அவருடைய முகத்தில் நல்லாவே உருன்னு இருக்குது மூஞ்சி, வலிக்குது போல இருக்குது. அவர் டக்குன்னு வெளில வந்துட்டு எங்க எப்படி இருக்கு தள்ளுறியா? இல்லைங்க தள்ளுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுன்னு இருக்காரு. அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது உங்களுக்கு. கிட்ட போகவே முடியல. அவர் கடகடன்னு அவரோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு மேலே பேண்ட் போடுவாரா. எங்க நிறுத்துங்க, கையெடு. மன்னிச்சிடுங்க, பேண்ட் போடாதீங்க, தோல் உறிஞ்சிரும் வலிக்குங்க, எரியுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீட்டில் வாழைத்தண்டை இருந்துச்சுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது கொஞ்சம் புழிஞ்சு விட்டால் கொஞ்சம். தள்ளுறியால எப்போ? ஏங்க தள்ளு. இல்லைங்க தள்ளுறியால. தள்ளிட்டு அவர் ஒரு பார்வை தான் உங்களுக்கு அவ்வளோ பயம். டக்குன்னு நீங்கள் அவரோட கையுமே சேர்த்து விட்டுருப்பீங்க. அவர் அந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டு கடகடன்னு சொல்லிட்டு அவர் மாட்ட கிளையா இங்கே போயிட்டாரு. என்னடா எங்கே போகிற? மா வேலை இருக்கு. இல்லைடா வேலை இருக்குமா, கிளம்புறேன் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை எதுவுமே பேசவே இல்லை. அவர் மட்டும் கிளம்பிட்டாரு. உங்களுக்கு இங்கே அழுக தாங்கலை. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. உங்கள் அத்தைக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்ன காஃபி எடுத்துகிட்டு போனா என்னாச்சு, இவளும் கீழே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மேலே வந்து பார்க்கவே, என்னம்மா அழுதுட்ருக்கா? அத்தை என்ன என்னாச்சு, எதுக்கு அழற? என்ன காஃபிலாம் கீழே கொட்டி உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டேனம்மா? இல்லாத அவர் திரும்ப என்கிட்ட. என்னம்மா என்ன நினச்சிட்ருக்கா? அவன் திரும்ப உன்கிட்ட. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இப்படி தான்மா இருக்கும். இதுதான் லைஃபு. இது கூட அவனுக்கு புரியலையா என்ன? அத்தை அவர் நீங்கள் சொல்ல வருவீங்க. பட் ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க, அவர் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஒரு மாதிரி விலகிருப்பீங்க போல். அந்த கோவத்தில் காஃபியை குடிக்காமல் உடச்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. சரி பரவாயில்ல இப்போதைக்கு வாரிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு அழுக தாங்கலை, எதையும் சொல்லவும் முடியல. என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு புரியல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிடுன்னு சொல்லி உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க. இல்லை எனக்கு பசிக்கல அத்தை, வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலேயே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணான்னு தெரில. காலைல டிஃபன் கூட முடிக்காமலே போயிட்டார் இல்லையா? ஸோ உங்களுக்கு பதட்டம் தாங்கலை. காலைல வேறு தைஸில் வேறு செவந்து போயிட்டு இருந்தது. காயமாயிடுச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணணும்னு துடிக்குது. ஆனால் உங்களுக்கு நம்பர் தெரியாது. அப்படியே உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. அத்தை என்னம்மா? இல்லை அவருடைய நம்பர் என்கிட்ட இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணுமா? ஆமாத்த. சரி இரு, நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்பருமே கொடுத்துருப்பாங்க. நம்பர் கொடுத்தோடனே ஃபோன் நீங்கள் கீழே பண்ணல, உங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க.
அந்த நம்பரை போட்ட உடனே எப்படி என்ன சேவ் பண்ணுறேன்னு தெரில. அந்த பதட்டத்தோடு அப்படியே திரும்ப நீங்கள் கால் மட்டும் பண்ணுறீங்க. ரிங் போகுது, ஃபுல் ரிங் போகுது, எடுக்கலை. திரும்ப பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பண்ணுறீங்க, திரும்பவும் எடுக்கலை. ஐயோ என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரியல. ஃபோனும் எடுக்க மாட்டாரு. ஒருவேளை என்ன மாதிரி அவர்கிட்டயும் நம்பர் இல்லையோ? தப்பு பண்ணிட்டேன், ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துட்டு தாங்கலை. இப்போது உங்கள் வீட்லேருந்து இப்போ கால் வருது. அம்மா அம்மா ஃபோன் பண்ணுறேங்க. ஹலோ அம்மா. என்னடி என்ன பண்ணுற? எல்லா வேலையும் முடிஞ்சுதா? மாப்பிள்ளைக்கிட்ட? அம்மா வேலை முடிஞ்சிச்சும்மா. அதான்டி வேலை முடிஞ்சிச்சு. நைட்டு மாப்பிள்ளை கூட. என்ன? அம்மா அது என்னடி என்ன? மாப்பிள்ளை சந்தோஷமாக இருந்தாரா? அம்மா என்னம்மா பேசுகிற? நான் கேட்குறது உனக்கு புரியுதா இல்லையா? சந்தோஷமாக இருந்தீங்களா? இருந்தோம் அம்மா, இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது திரும்ப ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறாரு உங்களுக்கு. அவர் கால் பண்ணுறாரு. அம்மா அம்மா அவர் அவர் வெளில கிளம்பிட்டாருமா. அவர் திரும்ப கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணுறாருமா. ஓ சரி 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 நீ பேசு பேசு பேசு, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைகிட்ட பேசுடி, கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஜங்கு கூட காலமே கட்டாயிருக்கும். ஐயோ கட்டாயிடுச்சு, திரும்ப பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணால் திரும்ப கால் எடுக்க மாட்டுறாரு. என்ன எடுக்க மாட்டாரு? உங்களுக்கு அப்படியே அழுக வருது. திரும்ப பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. திரும்ப கால் வருது, பண்ணுறாரு. ஹலோ. என்ன? இல்லை கால் கால் கால். என்ன உனக்கு போ? கால் பண்ணோம், எதுக்கு கால் பண்ணோம்? என்ன டேஷ் என்ன சொல்ல தெரியாது உனக்கு? சாரிங்க, மன்னிச்சிடுங்க. காலையில் உங்கள் காலில் காயம் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக கால் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்களாங்க? இப்போ ஓகேவாங்க? எது கேட்குற? அதை பற்றி நீ எதுக்கடி கேட்குற? இல்லைங்க, எப்படிங்க இருக்கு? மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்க. இது மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஃபோனில் அப்படியே வாயை மூடிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஏய் என்ன நடிக்கிறியா? இந்த பார், இதுக்கப்புறம் அன்வான்டாக எனக்கு கால் பண்ணணுமியா? அப்புறம் உனக்கு ஏங்க மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. நீங்கள் என்கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. எனக்கு புரியல, வெறுப்பத்திரியா? மரியாதை ஃபோனை வச்சுட்டு ஓடி போய்ட்டு சும்மா ஃபோனை வை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஃபோனை வச்சுருப்பாரு. உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக இருக்குது. என்ன எதுக்கு இப்படி பேசுகிறாரு இவர்? தெரியாமல் பண்ணிட்டோம்ல, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துகிட்ருக்கீங்க. மதியம் சாப்பிடவே இல்லை. உங்கள் மாமியார் வந்து சாப்பிடுமான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்த ஒரு மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஈவினிங் அப்படியே எல்லாேருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு இங்கே டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 7:30 போல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் ஜங்குக்கு வரவே இல்லை. உங்களுக்கு பயமாகுது. ஏன்னா இவர் இன்னும் வரவே இல்லை, எப்போது 6:30க்குலாம் வந்துருவாருன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க. ரிங் போகுது, எடுக்கலை. திரும்ப கால் பண்ணால் திட்டு வரல. இல்லை பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு எடுக்கிறீங்க. ஆனால் மனசு வர மாட்டேங்குது. உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அத்தை நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன், அவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லைம்மா அவன் வந்துட்டுருக்கான், நான் அப்போ தான் கால் பண்ணேன். ஓ சரிங்க அத்தை, அதனால தான் இப்போது நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்கலையோ? அவர் தான் முன்னாடியே சொன்னார்ல அன்வான்டாக கால் பண்ணக்கூடாதுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிட்டு மேலே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கசகச அப்படின்னு இருக்குது போல் இருக்குது. மேலாம் டயர்டாகி வெறுத்து ஊற்றி போயிட்டுருக்கு.
சரி நம்ம போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு அப்போ தான் நீங்கள் வெளில வருவீங்க. இங்கே டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும். அதனால் நாக் பண்ணுறாரு. இன்ஸ்கர்ட்டு மேலே அப்படியே டவல் போட்ட மாதிரி அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணி விடுறீங்க. ஒரு டக்குன்னு திறப்பாரா, ஏங்க நான் இங்கே டவலோட அப்படின்ற வாய்ஸ் மட்டும் உங்கள் ஜங்குக்கு கேட்டிருக்கோம். டக்குன்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணோடனே அவர் வேகமாக திறந்துருப்பார். அதனால் நீங்கள் எங்கே நான் அங்கே டவலோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவருமே புரிஞ்சிருக்கும். எதுவுமே பேசவே இல்லை. டக்குன்னு அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. நீங்கள் அந்த கதவுக்கு பின்னாடி அப்படியே போன மாதிரி போயிருப்பீங்க போல். ஓப்பன் பண்ணவா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்ச மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து செஸ்ட்டோடு இருக்குது. உங்கள் டவல் வந்து கவர் பண்ண மாதிரி, உங்கள் ஷோல்டர்லாம் கவர் பண்ண மாதிரி உங்கள் டவல் இருக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது கொஞ்சம் அப்படியே தாங்கி அப்படியே நடந்து வராரு. ஏங்க என்ன காயம் அப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் எப்படி இருக்குன்னு தெரியாதா? காலை நீ பார்க்கலையா? இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களாங்க? மன்னிச்சிடுங்க. எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. ப்ராமிஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. சாரிங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருந்துகிட்ருக்கு. அவர் தாங்கி நடந்தவுடனே நீங்கள் கதவே விட்டுருப்பீங்க. நீங்கள் அப்படியே அந்த கதவு சந்திலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பீங்களா? டக்குன்னு அவர் திரும்பி அப்படியே சடனாக பார்க்கும்போது டோர் ஓப்பனில் இருக்கும். நீங்களும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சவுடனே ஒன்று உங்கள் மாமனார் வீட்டில் இருக்கார், உங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்க, மேட்ஸ் வீட்டில் இருக்காங்க. டக்குன்னு அப்படியே டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. உனக்கு அறிவில்லையா? மறந்துட்டாங்க, மன்னிச்சிடுங்க. ஆமாடி, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுரு சும்மா அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் திரும்ப உங்களை பார்க்கல. அவர் கடகடன்னு ஷர்ட்டை கழட்டுறாரு. நீங்கள் எப்போ பேண்ட்டை கழட்டுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன? இல்லை, காயம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு. இல்லைங்க. நீ போறியா? போ, ட்ரெஸ்ஸை மாற்று போ. இல்லை, காயம் எப்படி இருக்குன்னு. ஏன் பார்க்கணுமா? அப்படின்னு கேட்கவே கண்ணில் தண்ணி வடிய உங்கள் கை வந்து அப்படியே அந்த டவலரை பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கை கீழே லூஸாக தான் இருக்குது. அவர் ஷர்ட்டை கழட்டியிருப்பார் இல்லையா? அவர் அந்த ஷர்ட் அப்படியே பெட்டில் தூக்கி போட்டு உங்கள் பக்கமாக கால் ஊன்ன மாதிரி இப்படி வராரு. ஏங்க இல்லை, என்ன பண்ணுறீங்க? நீ தானே காலை பார்க்கணுன்னா கழட்டு. ஏங்க கழட்டு அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து நின்றுட்டு, நீ தானே பார்க்கணுன்னா கழட்டி பார். இல்லை, சரி விடு, தள்ளு. இல்லை, கழட்டி பார்க்குறேங்க அப்படின்னு தலை குனிஞ்சிட்டே அந்த அப்படியே பெல்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. தலை குனிஞ்சிட்ருக்கீங்க. லைட்டாக அப்படியே அவருக்கு சிரிப்பு வருது. இது நிற்கிற இதோ இருங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே கையில் வெடுத்து போகுது. அந்த கை நடுங்குது. ஒரு கை அவரோட பெல்ட்டை பிடிச்சிருக்கு, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இன்னொரு கை உங்கள் டவலை பிடிச்சிருக்கா. அந்த டவலை பிடிச்சிட்ருக்கிற கை அப்படியே விட ஆடுது. எதுக்கு போ? ஓ, இந்த கையும் இங்கே பெல்ட்டில் இருந்தால் கழட்ட முடியும், ஒரு கையில் கழட்டிடுவியா அப்படின்னு உங்கள் கை வந்து துண்டுக்குள்ளால் இருந்து அப்படியே துண்டை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். அவர் துண்டுக்கு மேலே கையை வச்சு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே தூக்குறாரு. அவரோட கண்ணை நீங்கள் பார்க்கவே முடியல, கண்ணு க்ளோஸில் இருக்குது. அவர் என்ன தான் உங்கள் முகத்தை தூக்கி பார்த்தாலுமே கூட அந்த கை துண்டுக்குள்ளே இருந்திருக்கோல, அவர் பொறுமையாக அந்த துண்டை எடுத்துருப்பார். உங்களுக்கு தெரியல துண்டை எடுத்துட்டாருன்றது தெரியல. உங்களுடைய 2 கையுமே இப்போ பெல்ட்டில் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணு பெல்ட்டை. அப்படின்ட்டு பெல்ட்டை நீங்கள் கண்ணை மூடிட்டு அவரை பார்ப்பீங்கன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் அவரை பார்க்கவே மாட்டீங்க. கண்ணு க்ளோஸில் தான் இருக்குது. அவருடைய ஃபேஸை கொஞ்சம் அப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் உங்கள் கண்ணு க்ளோஸில் இருக்குது. ஓகேங்களா?
பெல்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, ஜிப்பு பட்டனு. ஏங்க காயத்தில் இடிக்காதில்ல? இடிக்காது, நீ கழட்டு அப்படின்னு கொஞ்சம் அந்த பேண்ட்டை கீழே இழுக்கிறீங்க. அவருக்கு ஏதாவது இடிக்குமோ வலிக்குமோ, பிடிச்சி இழுக்கும்போது ஏதாவது அந்த தோல் வந்து இதாக பிச்சுக்கிட்டு வந்துடுமோன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கழட்டிக்கிறீங்களாங்க? உங்களுக்கு வலிக்க போகுதுங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, ப்ளீஸுங்க பார்த்து நீங்களேங்க கழட்டுக்கோங்க, மன்னிச்சிடுங்க. எனக்கு 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 வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கழட்டுங்க ப்ளீஸுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்க அப்படின்னு உங்களுக்கு அழுகையாக வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு, பேண்ட்டை கழட்டிட்டாரு. இப்போது பாக்ஸரோட இருக்கார். கண்ணை ஓப்பன் பண்ண. இல்லை, கண்ணை ஓப்பன் பண்ணுறியா இல்லை நான் போவா? ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணால் அவரோட கண்ணு அப்படியே உங்களே பார்க்குது. ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது, ஆனால் உங்களால் பார்க்க முடியல. உங்கள் கண்ணை அப்படியே துடிக்குது. என்ன? இல்லைங்க, கால் கீழே இருக்கு கால் அப்படின்ட்டு லைட்டாக அப்படியே சிரிச்சிருப்பாரா? உங்களால் பார்க்க முடியல, டக்குன்னு அப்படியே கீழே குனிஞ்சிருப்பீங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்காரு போல். என்னங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சா? எங்க மன்னிச்சு பார், இதுக்கு படுற. சரி விடு, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 2-3 நாள் ஆயின்மெண்ட் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணால் சரியாயிடும்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, அழாத. ஏங்க அழாத அப்படின்னு சொல்லி ஃபேஸை கப் பண்ணி உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாரு. மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்க. நீங்கள் இனிமேல் சொன்னால் நான் கேட்டுக்கிறேங்க. ஏங்க என் மேலே தொண்டு அதை எடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது, இப்போ தான் ஃபீல் பண்ணுறியா நீ? ஐயோ மன்னிச்சிடுங்க அப்படின்னு உங்கள் 2 கையும் அப்படியே உங்கள் செஸ்ட் பார்ட் அப்படியே கவர் பண்ண மாதிரி க்ராஸ் பண்ணியிருப்பீங்களா? இதுக்கு மறைக்கிற? இல்லை, ஒரு மாதிரி இந்த பார், ஒரு மாதிரி நீ என்னை ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கெல்லாம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரில. என்னை பாரு. சரி போ, தள்ள. ஏங்க அப்புறம் என்ன? நீங்கள் கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அவர் உங்களை இருக்க அணைச்சிக்கிறாரு. ஏங்க ஸ்கர்ட்டை கைட்டு கைட்டியால வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்களை அப்படியே ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலக ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அவர் விடலை. டக்குன்னு உங்கள் இன்ஸ்கர்ட் அப்படியே இந்த நாட் போட்டு கட்டியிருப்பீங்க போல், அதை அப்படியே உருவிருப்பார். என்னங்க பண்ணுறீங்க? ஏன் பிடிக்கலையா? இல்லை பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுப்பாரா. டக்குன்னு நீங்கள் அவரோட கையெடுத்து உங்கள் செஸ்ட் பார்ட்கிட்ட வச்சுருப்பீங்க. அந்த நாட்டை வந்து அவுத்துருப்பார், ஆனால் லூஸ் ஆகி கீழே நகரில் அந்த நாட்டை அப்படியே விளக்கிட்டு ஸ்கர்ட் அப்படியே கீழே வந்து விழுது. ட்ரெஸ்லெஸ்ஸாக நிற்கிறீங்க ஒரு பாக்ஸரோட. நீங்கள் கண்ணை இறுக்கி மூடிட்டு நின்றுட்டுருக்கீங்க. கண்ணில் அப்படியே டியர்ஸு புத்துன்னு சொல்லிட்டு விழுந்துகிட்டே இருக்கு. கண்ணை இறுக்கி கையால் பொத்திக்கிட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்கள் கையை அப்படியே லைட்டாக விளக்கிட்டு உங்கள் ப்ரெஸ் பாட்டை சக் பண்ணிகிட்ருக்காரு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? ஏங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவர் கேட்கவே இல்லை. டக்குன்னு உங்களை பெட்டில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே தள்ளி விட்டுட்டு உங்கள் மேலே அவர் அவங்க ப்ரெஸ் பாட்டை அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. பாக்ஸரோட உங்கள் மேலே உட்காந்துட்ருக்கவே ஒரு மாதிரி பண்ணுது உங்களுக்கு. என்னவோ தெரியல, வேணும்னு சொல்லுது உங்களோட உடம்பு, சம்டைம்ஸ் வேணான்னு சொல்லுது. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அவருக்கு சென்சேஷன்லாம் வேறு மாதிரி ஆகவே ஹெக்கீஸாக விழுது உங்கள் மேலே. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த சென்சேஷன் வந்து உங்களுக்கு தெரியல, அது பெயினாக இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியுது. அவர் கிடைக்கிற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குன்னு மட்டும்தான் தெரியுது, தவிர அந்த ஹார்மோன் சென்சேஷன் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது.
அவர் அங்கங்கங்கே அவருடைய சென்சேஷன் தாங்காமல் மேலே ஃபுல்லாக அப்படியே ப்ளே பண்ணுறாரு. அப்படியே அப்பப்போ கால் வலிக்குது போல் இருக்குது. லைட் அப்படியே அந்த தைஸை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு திரும்பவும் உங்ககிட்ட அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கார். உங்களுக்கு மூச்சு விட முடியல. சுத்தமாக ஒரு மாதிரி எங்கே வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை இறுக்கி பொத்திக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் இப்போ தான் நோட் பண்ணுறாரு, நீங்கள் கண்ணை பொத்திட்டுருக்கீங்க. நீ கையெடு, எங்க கையை எடுன்னு என்ன பண்ணுற? இந்த பார், நான் புருஷன், எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு தெரியும்ல உனக்கு, தெரியுமா தெரியாதா? ஏங்க எனக்கு ஒரு மாதிரி வலிக்குதுங்க, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் கண்ணை மட்டும் திறக்க சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி அழுகாட்சியாக இருக்குங்க அப்படின்னு அப்படியே மூச்சு வாங்குது. ஒரு மாதிரி தவைக்க இந்த மாதிரி பேசுகிறீங்களா? அவருக்கு இன்னும் கோவம் வருது. என்னடா அவள் புரிஞ்சிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது. இவள் ரொம்ப பட்டிக்கடாக இருக்காளோ, இவளுக்கு இதெல்லாம் தெரியலையா, இது கூட தெரியாத ஒரு பொண்ணு எப்படிடா இருக்கா அப்படின்ற மாதிரி கோவம் வருது. சம்டைம்ஸ் உங்ககிட்ட ப்ளே பண்ணணும்னு ஆசையாகவும் இருக்குது, கோவமும் வருது, ஆசையும் இருக்குன்றப்போ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கையை பிடிச்சி பிடிங்கி இப்படியே பின் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணை இறுக்கி நீங்கள் மூடிக்கிறீங்க. கண்ணை தர என்னால் முடியலைங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு ஆசை, ஆனால் கண்ணை திறக்க முடியல, எனக்கு பார்க்க முடியல, எனக்கு பயமாக தான் இருக்குங்க. எனக்கு அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியல. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் என்கிட்ட கோச்சிக்காதீங்க. அப்புறம் என்ன அப்புறம்? என்னடி அப்புறம்? எனக்கு கோவப்படாதீங்க. நான் உங்கள் பொண்டாட்டி, எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியுங்க. அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஏன் அத்தை கூட காலையில் சொல்லி கொடுத்தாங்கங்க. எனக்கு பயம் மட்டும்தாங்க இருக்கு. நான் உங்கள் பொண்டாட்டி, உங்களுக்கு நான் சொந்தம்தான், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனால் எனக்கு பயம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குங்களா, அதனால் என்னால் முடியலைங்க. அவர் உங்களே பார்த்துட்டே இருக்கார், பேசவே இல்லை. என்ன சத்தம் வரல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை திறக்கலான்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் அந்த பயம் உங்களுக்கு கொல்லுது, கண்ணை திறக்கவே விட மாட்டேங்குது. ஒரு மாதிரி கூனி குறுக்குன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு ஃபீலு, ஆனால் கூச்சமாக இருக்குது. என்ன பாரு, ஏங்க வேண்டாங்க, என்ன பாருன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. உங்கள் மேலே ப்ளேலாம் தான் பண்ணல, ஆனால் நீங்கள் ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப டெம்ட் ஏற்று தவிர. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னை பாருன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தான் இருக்கார். கையை பென் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கண் நல்லா இறுக்கி மூடிட்டுருக்கீங்க. அவர் கொஞ்சம் நேரம் பேசாமலே இருக்கார், ஒன்றுமே பேசவே இல்லை, ஏதோ ப்ளே பண்ணவே இல்லையா. நீங்கள் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் கண்ணை அப்படியே திறக்குது. டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தக்கச்சி திணறி போகிறீங்க. அந்தளவுக்கு முத்தம், உங்கள் முகம் ஃபுல்லாக முத்தம், ஒரு மாதிரி வேர்த்து போயிட்டு விறுவிறுத்து போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் லைட்டாக உங்கள் கண் அப்படியே குட்டியாக அப்படியே பப்பி ஐஸ் மாதிரி லைட்டாக தெரியுது. அந்த கண்ணில் அப்படியே மொத்த கொடுக்குறாரு. நீங்கள் லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன ஏங்க? இல்லை, ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுதா? முடியுது முடியுது. ஆனால் இந்த பார், என் கைவை இல்லை, ஷோல்டர் பிடிச்சிக்கோ, வேண்டாம் பிடிச்சிக்கோ அப்படின்னு அவர் பின் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கை அப்படியே லூஸ் ஆகுது. அந்த கை அப்படியே அவரே எடுத்து அவரோட ஷோல்டர் மேலே வைக்க சொல்லி சொல்கிறாரு, வைக்கிறாரு. அதேமாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. அவர் அங்கங்கே முத்து கொடுக்குறாரு. ஒரு மாதிரி இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு முத்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவர் பைட் பண்ணுறதா இருக்கட்டும், லிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி சக் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு வர மாதிரி சென்சேஷன் இப்போ தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுது.
ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது உங்கள் உடம்பெல்லாம். உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஷேக் ஆகுது ஒரு உங்கள் மேலே ப்ளே பண்ணுறது. ஏங்க என்ன இல்லை, கால் கால் வலிக்க போதுங்க. எனக்கு வலிக்காது. காலையில் நீ சூடாக கொட்டும் போது எனக்கு வலிக்கல. இப்போது ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எப்படி வலிக்கும்? வலிக்கல. இப்போது வேறு இடத்துல தான் ரொம்ப வலிக்குது. அந்த வலியெல்லாம் உனக்கிட்ட இறக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ ஓன்னு சொன்னா எங்க நீ ஓன்னு சொல்லுவியா இல்லை எங்கே போகிறீங்க? அதான் நீ பேசவே இல்லையே, அப்புறம் எதுக்கு? இல்லை அப்படின்னு ரொம்ப வேகமாக போய் தலையாட்டுறீங்க. லைட் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உங்கள் கீழே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கீங்க ஆல்ரெடி. கீழே அப்படியே அவரோட கை மட்டும் போகுது. ஏங்க வலிக்குது? செட் பண்ணுறதுக்காக தான். என்ன? அதான் செட் பண்ணுறதுக்காக தான். வலிக்குது. என்ன பண்ணுறீங்க? கை கை எதுக்குங்க? வேண்டாங்க, ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் முகத்தை அப்படியே மூடிக்கிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு நீங்கள் வேண்டாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் காலை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அவர் கையால் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு ஃபிங்கரால் அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு லைட் அப்படியே ஸ்மூத்தாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இன்சர்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க பண்ணவா? ஓகேவா? இல்லை, எனக்கு ஃபிங்கரால் பண்ணும்போது வலி தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்க நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஃபிங்கரால் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்கள் உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணியிருக்குமா, மூச்சு வாங்குது, உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, பேச முடியலன்ற மாதிரி இருக்கும். வேண்டாம்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் அவருக்கு டெம்டேஷன் தாங்க முடியல, ரொம்ப டெம்ட் ஆகிட்டார்ல. இப்போது ஹார்டாகவும் ஆயிடுச்சுங்க. ஸோ அவர் வந்து இப்போது இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி கத்துட்டீங்க, சத்தமாக கத்துட்டீங்க. கீழே கேட்டிருக்கும் போல். இது கத்துற பொறுமையாக இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது, முடியலங்க, என்ன இருக்குங்க, ப்ளீஸ் வெளில வாங்க, ப்ளீஸ் வேணாங்க, வலிக்குதுங்க, ரொம்ப பெயினாக இருக்குங்க, வேணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. சரி ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாரு. ஒரு மாதிரி டங்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ப்ளே பண்ணவே நீங்கள் மூழ்கி போன மாதிரி ஆகிட்டீங்க. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்படி தான் இன்சர்ட் பண்ணுறாரு. திரும்ப மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேரும் ஒரு மாதிரி மூழ்கி போயிட்டீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அவ்வளோ, அதாவது 1 டைம் மட்டும்தான், அதுக்கே ரொம்ப தேம்பி அழுதுட்டு மூச்சு வாங்கின மாதிரி இருக்கீங்க. லைட் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் அவர் அந்த தைஸில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட அப்படியே உட்காந்துருக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிச்சிட்டு வந்துடுச்சு. ஏங்க பிச்சிட்ருக்கு? அதில் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான், திரும்ப ட்ரெஸ்ஸிங் பண்ணால் போச்சு அப்படின்னு அவருடைய ஃபோர்ஹெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே இடிக்கிறாரு டிச்சுன்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த பெட்ஷீட் மட்டும் கொஞ்சம் இழுக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் மாட்டின மாதிரி இருக்கா, கவர் ஆகலை. நல்லா தானே இருக்கு வியூ. எங்க போங்க, வேண்டாம் பெட்ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தை டின்னருக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்ருப்பாங்க, ஆனால் காலில் விழுந்திருக்காதா, என்ன இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அப்படியே டோர் நாக் பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா பண்ணுற? ஜங்குக் வாங்கடா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே 2 பேரும் முடிஞ்சு எதுவுமே இல்லாத இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சரி இதுங்க இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை, இதுங்க எங்கே என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க கூப்பிட்டுக்கிட்டு. எங்கள் ஜங்குக்கு தாங்கலை, டக்குன்னு இடுப்பில் அப்படியே டவலை கட்டிக்கிட்டு, என்னம்மா சரிடா சரி பாருங்கள், டின்னர் வந்து முடிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட் அப்படியே சிரிச்சிக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. எங்கள் ஜங்குக்கும் சிறப்பு அப்படியே வந்திருக்கும் லைட்டாக. அவர் அவங்க அப்படியே திரும்பி பார்ப்பாரா, நீங்கள்
அப்படியே உங்கள் கை காலையெல்லாம் இன்னும் நல்லா இழுத்து கவர் பண்ணிக்கிட்டு அந்த டயர்னஸில் அப்படியே கண் அப்படியே சொருகுது உங்களுக்கு. அவர் திரும்ப டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக ஒரு ஜம்பில் வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்ருக்காரு. ஏங்க அகைன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ வேண்டாம் போதும் ப்ளீஸ். டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணாம். டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா சொன்னாங்க. வேணாம் கை இடுங்க வேணாம் ஏங்க 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 அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் விடல. உங்கள் ப்ரெஸ் பாட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே ஃபோர் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வேண்டாம் வேண்டாம் என்னன்னு சொன்னாலும் அவர் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப சிம்பத்தி மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி அவருக்கு வேணுன்றதை வாங்கிக்கிறாரு. செகண்ட் டைமு அங்கே முடியுது. ரொம்ப டயர்டாகிட்டீங்க, என்னால் முடியவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவர் லைட் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவர் வந்து டவல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப ஒரு ட்ரௌசரு மேலே ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கீழே கிடக்கடன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை கீழே போயிருப்பார். யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருக்குது. ஒரு பிளேட்டில் அது மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு மாட்டை கிடக்கடன்னு மேலே வந்துருப்பார். பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஏய் என்னங்க எந்திரி சாப்பிடு. ரொம்ப முடியல, தூக்கமாக வருதுங்க, ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நல்லா படுத்துறீங்க. அவர் எழுப்பி பார்க்குறாரு. முடியல. ஆனால் நீங்கள் தூக்கத்தில் வச்சு விட்டால் நீங்கள் மின்னு சாப்பிட்ருவீங்க போல். அவர் அப்படியே ஊட்டி விட்டுறாரு. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டே சாப்பிட்ருவீங்க. யாரெல்லாம் தூங்கும்போது அதாவது நைட்டு ஒரு 10 மணி 11 மணி போல் ஏதாவது வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க, அப்பா அம்மா வாங்கிட்டு வருவாங்க, கொடுத்தாச்சுன்னா யாரெல்லாம் சாப்பிடுவீங்க என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தூக்கத்தில் சாப்பிட்டதுமே தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. அதில் ஒரு கேட்டகரியாக நானுமே சின்ன வயசில் இருந்திருக்கேன். சாரி அப்படியே போயிடலாம். அப்படியே ஒரு சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு. சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் போல். ஸோ வைக்க நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஜொல்லு வழியத்தை பாரு. அப்படின்னு சொல்லி காமிக்கவே அவருக்கு இன்னும் சிரிப்பு வந்திருக்கும். ஓட்டி விட்டுட்டு அவருமே சாப்பிட்டுட்டு அவங்க பக்கத்தில் அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிட்டு படுத்துட்ருக்காரு. மேலே ஃபுல்லாக அப்படியே ஃபேர்ஸு அங்கங்கே அப்படியே அவர் பைட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த எக்கி மார்க்ஸு அப்படி அவர் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே பார்த்துக்கிட்டு சின்னதாக அப்படியே ப்ளஷ் ஆகுறாரு. அவர் லைட் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்களை அணைச்சிக்கிட்டு படுத்துட்ருக்காரு. காலையில் வழக்கம் போல் கரெக்டாக அந்த 4:30 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் விட்டுருது. எந்திரிக்கிறீங்க, ஆனால் முடியல. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நைட்டு எல்லாம் நடந்ததில்ல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அவர் உங்களை டைட்டாக அணைச்சி படுத்துட்ருக்காரு, விட மாட்டுறாரு. ஏங்க 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 நான் குளிக்கணும் விடுங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அவர் இன்னும் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்காரு. ஏங்க விடுங்க குளிக்கணும். குளிச்சிக்கலாம் படு. ஏங்க படுக்கிறியல்ல அப்படின்னு கோவமாக அந்த வாய்ஸ் மட்டும் கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. படுத்துக்கிறீங்க. 4:45 ஆகிடுச்சு. நீங்கள் அந்த டைம் கிளாக் பார்த்துட்டு திரும்பவும் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. என்ன பிரச்சனை போகணுங்க? ஏங்க குளிக்கணும், நான் தான் போயிட்டு எல்லா வேலையும் செய்யணும்ல, ப்ளீஸுங்க விடுங்க. இப்போ நீ எதுக்கு வந்துடணும்? முடியல, மூடிட்டு பட. இப்போ ஓகே தான். எனக்கு பெயினெல்லாம் இல்லை. பெயினாக இல்லை. பெயினா இல்லையா? சரி ஓகே, இன்னும் பெயின் கொடுத்தா சரியாக போயிடும். வேண்டாங்க ப்ளீஸ், காலையிலே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கேட்கல? காலையிலே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவரோட நெஞ்சுக்கிட்ட உங்களுடைய ஃபேஸ் இருக்கு. உங்களுடைய முகத்தை அப்படியே புதைச்ச மாதிரி தான் வச்சிட்ருக்காரு. காலையில் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்கள்ல. டக்குன்னு அவங்க ஃபேஸ் அப்படியே பண்ணி ஒரு டீப் கிஸ்ஸு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? ஏங்க என்ன சொன்ன?
காலையில் பண்ணக்கூடாதா? பண்ணவா போ. வேணாங்க, வேணாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஓ ஏங்க, இந்த பார், ஒழுங்கா ரெஸ்ட் எடு. நீ ஒன்றும் கீழே போயிட்டு பிடுங்க தேவையில்ல. ஏங்க, மூடிட்டு படுடி, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கிணச்சிட்டு படுத்துட்ருக்காரு. அவர் நல்லா தூங்கியிருப்பாரா? நீங்கள் அப்படியே நைஸாக எந்திரிச்சிட்டு போயிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு போயிட்டீங்க. இவர் எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா தலைகணையை கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காரு போல். சரி கோவம் அந்த மனுஷனுக்கு. பார்த்தா ஒரு 5 மணி ஆகிடுச்சு. எங்கே காணோம் அப்படின்ட்டு பாத்ரூமில் சத்தம் கேட்குது, குளிக்கிற சத்தம். இவ்வளோ ஏய் கதவு தர. ஏங்க குளிச்சிட்ருக்கு. கதவை திறக்கிறே, இப்போ நான் உடச்சிட்டு வரவா? ஏங்க இல்லை, கதவை திற. குளிச்சிட்ருக்குங்க, வந்துடுற இருங்க அப்படின்னு சொல்லி நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏங்க கதவை தரேண்ணா. கதவை திறக்கிறே இல்லைண்ணா. இல்லை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. டக்குன்னு அவர் என்ன பண்ணியிருப்பார், உள்ளே வந்திருப்பார். ஏங்க என்னடி அது வலிக்கலையா? இரு வரேன். ஏங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவருமே உங்க கூட ஷவரில் நனைஞ்சிட்ருக்காரு. அங்கங்க அப்படியே ப்ளே பண்ணவே அங்கேயே உங்களுக்கு அப்படியே ஒரு செஷன் முடியுது. வேணாம் சொன்னேங்க. நான் வேணான்னு சொன்னல, கேட்டியோடி அப்படின்னு உங்களை பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு கூட படுத்துட்ருக்காரு. உங்களுக்கு முடியல, செம்ம டயர்டு. ஏன்னா நைட்டு 2 டைம்ஸு, அது எல்லாமே இப்போ வரையா உங்களுக்கு அதுக்கே முடியல. நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. அவரும் சேர்ந்து தூங்கவே கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு போல். என்னடா இதுங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டோர் நாக் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் நாக் பண்ணல. இங்கே ஜங்குக்கு திரும்ப எழுந்திரிச்சிட்டு உங்களை எழுப்புறாரு. நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, என்ன முடியலையா? என்ன டைம் ஆச்சுங்க? 10 o'clock. 10 என்னங்க போங்க அப்படின்னு கடகடன்னு திரும்பவும் போய் குளிச்சுட்டு கடகடன்னு திரும்ப வந்து, என்னடி 10 o'clock ஆனாண்ணா உங்களுக்கு புரியாது போங்க அப்படின்னு வேகமாக அப்படியே புடவைய அப்படியே சுற்றிக்கு போவீங்களா? அவங்க எடுப்பீங்க தெரியுது. எங்கள் மேலே பின்னு குத்தலை, பிடிச்சி இழுத்தா அப்படியே சரிஞ்சு விழுந்துடும் போல். அந்த மாதிரி இப்போது கீழே அப்படியே போகிறீங்க. உங்கள் அத்தை அப்படியே பார்த்துட்டு, என்னம்மா எதுக்கு இப்போ அவசரம்? இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர வேண்டியதுதானே? ஐயோ அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, தெரியாமல். சரி புரியுது. அம்மாலாம் ஆஃபீஸ் போயிட்டாரு, மைட்ஸெல்லாம் அனுப்பிட்டேன். நானும் கோவில் போகலான்னு இருக்கேம்மா, சந்தோஷமாக இருக்குது. அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எங்கேயா வெளில போயிட்டு வாங்கண்ணே, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா. அப்புறம் இங்கே பார், இந்த மாதிரி ட்ரெஸ் போட வேணானுமே, கொஞ்சம் க்ளோஸ்டாக போடுண்ணே அப்படின்ட்டு அவங்களோட போயிருப்பாங்க. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சாரியில் அப்படியே இழுத்து அப்படியே கவர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்குமே அப்படியே பின்னாடியே வந்திருப்பார். அவர் குளிக்கல, அவர் பின்னாடி வந்துட்டார். வந்தவங்களை அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, ஏங்க அதான் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சேடி, அப்புறம் எதுக்கு பயப்படுற? இல்லை மேலெல்லாம் வளைக்குதுங்க. சரி வா மேலே உட்கார். ஏன் உட்கார் சாப்பிடு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வாய் அப்படியே ஊட்டிகிட்ருக்காரு. உங்களோட அழகு அப்படியே ரசிச்சிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி இப்போ தான் என்ன தான் பூவாகவே இருந்தாலும் சரி, அந்த பூவை ரசித்தாதானே இன்னும் அந்த பூவோட அழகு தெரியும். ஸோ நைட்லாம் அவ்வளோ ரசின்னு ரசிச்சிருப்பார். இப்போது ஆல்ரெடி நீங்கள் அழகுன்னு ரசிச்சிருப்பார். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரசித்ததுக்கப்புறம் அந்த வியூவே வேறு மாதிரி இல்லை. உங்களை டாப் டு பாட்டம் ரொம்ப அட்மையர் பண்ணுறாரு. ஏங்க என்ன பார்க்குறீங்க? இல்லை எப்படி நீ இவ்வளோ அழகாக இருக்க? ஏங்க போங்க அப்படின்னு ஒரு அடி அவரோட கையில். என்னடி எங்கே போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பு அப்படியே கிள்ளியிருப்பார். என்னங்க பண்ணுறீங்க? இல்லை எப்படி இவ்வளோ அழகாக இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. எதுக்கிட்ட என்ன அடிக்கிற? நான் எங்கே அழகாக இருக்கேன்? நீங்கள் தானே சொன்னீங்க நீ என்ன பெரிய அழகியானு.
அது கோவத்தில் சொன்னடி. நீ எவ்வளோ அழகு தெரியுமா? நீ பேரழகடி. சிட்டி பொண்ணு வில்லேஜ் பொண்ணுலாம் பார்க்கல. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அம்மாக்கிட்ட நான் வில்லேஜ் பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட சும்மா பார்த்த உடனே உங்ககிட்ட விழுந்துட்டேன்னு எப்படி அப்பட்டமாக காமிக்கிறது. அதனால் கொஞ்சம் பிகு பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணதுலேருந்து. அப்புறம் 2 பேரும் தனி ரூமில் வேறு இருந்தோம். நான் உங்ககிட்ட வெளிப்படையாக இருக்கலான்னு பார்த்தா நீ என்னை விடவே இல்லை. அதுக்கான டைமும் எனக்கு அமையலை. இல்லைன்னா நேற்றே உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பேன்டி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாமே. அப்படியாங்க? என்ன உங்களுக்கு பிடிக்குமாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு நீங்கள் கேட்கவே, ஆமாம் பிடிக்கும். என்ன நல்லா இருக்குங்க நல்லா இருந்தானே என்னடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முத்த கொடுத்துட்ருக்காரு. இது ஒரு ஹாப்பி எண்டிங். அப்படியே எங்கள் முடியட்டும். நான் guys எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபைனலாக ஒரு கொஷின் கேட்கலாமா? என்ன கொஷின் அப்படின்னா, காந்தின்னு ஒருத்தவர் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கலனா என்ன ஆகியிருக்கும் அப்படின்றது தான் கொஷின். நீங்கள் இதை எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இவர் நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கலனா இப்படி ஆகியிருக்கும், இது நடந்திருக்காது, இல்லை இவர் இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட நல்லது தான் அப்படின்னு உங்கள் வே ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த தாட்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணுங்கள். யூனிக்கான ஆன்சர் நான் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் ஆனால் யூனிக்கான ஆன்சராக நீங்களும் அதில் கொஞ்சம் யோசித்து எனக்கு ரைட் பண்ணி ஷேர் பண்ணுங்கடா. ஓகேடா கைஸ், பாய், தேங்க்யூ.